வணக்கம். கோல்டு நம்ம நினைத்த இடத்தை கிட்டே தட்டே வந்து அடைந்து விட்டான். டெய்லி கேண்டில் வச்சுருக்கோம். நம்ம 9ஆம் தேதி வீடியோ போடையில் இந்த இடத்துல இருந்தோம். எங்கே இந்த ஏரியாவில் இருந்தான்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டு இதை உடைக்கணும்னு சொன்னோம். அந்த இடத்துல பெரிய கண்டெல்லாம் உடைச்சா நல்லாயிருக்கும்னு சொன்னோம். இது 3மே நடந்திருக்கு. நம்மளோட ஏரியா இந்த ஏரியா 4000 to 3900. இதில் 3950 வந்தால் நம்ம இந்த ட்ரெண்டை வந்து தொடுவோம், நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அதை நெருங்கி வந்துட்டான், கிட்டே தட்ட வந்துட்டான். எவ்வளோ வந்திருக்கான்? 4000 உடைக்கல, 4020 வரைக்கும் வந்திருக்கான். இன்றைக்கி அப்படியே ஒரு சின்ன க்ரீன் கலராக வச்சுருவான்னு நினைக்கிறேன். இந்த இது நாளைக்கு அப்படியே ஏதாவது பண்ணலாம். அடுத்த வாரம் அப்புறம் சனி ஞாயிறு வந்துடும். அப்புறம் அடுத்த வாரம் ஒரு இழுப்பு கீழே இழுத்து நம்ம ட்ரெண்டை தொட்டுட்டு சரக் 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 புயல் மாதிரி பறந்துடுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளை என்ன குழப்புறாங்கன்னா, மார்க்கெட்டு ஐயோ அப்படி தான், ஐயோ அப்படி தான், ஐயோ அப்படி தான், எங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான், எங்கே போயிடுவாங்கிறாங்க. 3000 போயிருங்கிறாங்க. அது எப்படிங்க அப்படியே போயிடும்? ஒரு மனசாட்சி வேண்டாமா? இங்கே ஒன்று வந்தால், இங்கே ஒன்று வந்தால், இங்கே ஒன்று வருவான். அட்லீஸ்ட்டு இது வரைக்குமாவது போகணும். இதை போய் உடைச்சான்னா, அந்த ட்ரெண்டை உடைச்சான்னா அப்படியே அப்பு தான் போவான். இல்லை அப்படின்னா திரும்பி அப்புறமேல வேணால் கீழே வரலாம். அப்புறம் வந்து வேணால் உடைச்சிட்டு இவங்க சொல்கிற மாதிரி நடக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஒரே நாள் நடந்துருமா? ஓகே, நம்ம இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன பண்ணுறான். நேற்றுலேருந்து இந்த ட்ரெண்ட் அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தோம். வர்றது மறுபடியும் போகிறது, மறுபடியும் வர்றது, மறுபடியும் அந்த ட்ரெண்டுக்கு போகிறது. அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ இப்படி ஏறிக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரெண்ட் அங்கே வந்து தொட்டான், இது வரைக்கும் வந்துட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் இதை போய் அவன் உடச்சி க்ளோஸ் வைக்கல. இப்போ இவன் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணணும், கட் பண்ணணும். அடுத்தது இதை கட் பண்ணணும், அடுத்தது இதை கட் பண்ணணும். இங்கே லாஸ்ட்டாக இங்கே இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சான்னா கடன்னு போயிடுவான். நான் அவ்வளோ போவானா அப்படின்னா 1 ஹவர். 1 ஹவரில் பார்த்தோம்னால இந்த இடம்தான் ஒரு பெரிய ரேஞ்சான இடம். 1 ஹவர்லேயே இப்போ இங்கேருந்து இங்கே போகணும், போயிட்டு உழுவுறானா. ஓகேங்களா? அடுத்த வாரம் இதெல்லாம் நடக்கலாம். இல்லை இந்த வாரமே கேண்டில் மேலே ஏற்றாமல் இதுக்குள்ளேயே இப்படி இப்படி நாடிட்டு இங்கே என்ன நடந்துச்சோ இந்த ஏரியாவில் என்ன நடந்துச்சோ அது இந்த ஏரியாவில் நடந்துட்டு இன்னொரு லக்கு கீழே போகலாம். அந்த லக்கு என்னோடதில் ஃபைனலாக இது வரைக்கும் 950 அப்படி போகிறானா, இல்லை இதிலிருந்தே மேலே ஏற்றிட்டு இப்படி போகிறானா. இதுதான் மேட்ரு. நான் இப்போ வந்து எல்லாம் சொல்கிறாங்க 3400 போவான், 3000 போயிடுவான், 3500 போவான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச்சு வருது.
இந்த பேச்சு வந்தாலே நம்மளை ஏமாற்ற போகிறோன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்த வாரத்தில் ஃபெட்டு மீட்டிங் வேறு வருது. வட்டி குறைப்பு செஞ்சிட்டான்னா அவ்வளோதான். சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. சருன்னு ஓடியே போயிடுவான். இந்த ஹையும் போய் தூக்கிடுவான். இல்லை நான் ரேட் கட் பண்ணல, நான் ரேட்டை வந்து ஹோல்டு பண்ணுறேன், நான் ஏற்றவும் இல்லை குறைக்கவும் இல்லை அப்படின்னான்னா அப்படியே மறுபடியும் அப்படியே ஸ்லோவாக ஏதாவது பண்ணி 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 ஆடி 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 இந்த ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். இங்கே போய் இது ரேட்டு கட்டு மறுபடியும் குறைக்கிறோம் ஏற்றுறோம்னு எதாவது பிரச்சனை பண்ணால் அப்போ விழுந்தான்னா ஓகே. அடுத்தது இந்த லெவலு, இந்த லெவலு போவேலையும் பாருங்கள், ஏறையிலையும் அப்படி தான் ஏறி இருக்கான். அதில் மட்டும் இன்னும் இந்த இடம் மட்டும்தான் ரொம்ப வேகமாக போனோம். அடுத்தது இந்த இடமும் ரொம்ப வேகமாக போனோம். மற்றதெல்லாம் அப்படியே ரீடெஸ்ட் எடுத்து தான் அப்படி தான் போயிருக்கான். இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த 3 ஏரியா தான் அடித்து பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். இதுதாங்க என்னோட இது. அடுத்த வாரம் நம்ம பண்ண போகிற ட்ரேடு இதுதான், இந்த மெத்தட் தான். போகிறவர் பாருங்கள் ஏறுற மாதிரி ஏறிட்டு அப்படியே ரெட் கேண்டிலுக்குள்ளே வந்துட்டான். ஓகே, அவன் என்னமோ பண்ணிட்டோம். இந்த இடம் வந்தால் பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை தூக்கி எங்கே போடுறோம், ஸ்டாப் லாஸை தூக்கி இந்த லோவு கீழே போடணும். இந்த ஏரியா பை, ஸ்டாப் லாஸ் இந்த ஏரியா, இந்த லோவு கீழே. இல்லை இன்னும் சேஃப்டியாக இருக்கணும்னா இந்த இதில் ஸ்டாப் லாஸ் போட்டால் எவ்வளோ 3850 அந்த ரேஞ்சு கூட போடலாம். ஒரு 950 பை பண்ணோம்னா 820 வருது, 816. 820 ஸ்டாப் லாஸ் போடலாம். அப்போது ஒரு $150 ஸ்டாப் லாஸ் போடணும். ஆனால் ஹை பண்ணானா மறுபடியும் 5000. $4000 5000 எவ்வளோ பெரிய இது. அப்படியே பை பண்ணி விட்டுற வேண்டியதான். போடா அப்படின்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் நமக்கு இந்த ரேஞ்சு போனாலே போதுமே. சின்னதாக 0.10 போட்டாலே போதும். அது 3-4000 வந்துடும். ஓகேங்க, இவ்வளோ தான் அது. அடுத்த வாரத்தில் இன்னொரு வீடியோ போடுவோம். நேற்று போட்ட வீடியோவே அப்படியே மக்கள் மில்லியன் கணக்கில் பார்த்துட்டாங்க. 7 பேர் இன்னொரு 1/2 பேர் சேர்த்து பார்த்ததுனால 7,500 இருந்திருக்கும். ஓகேங்க, நன்றி, வணக்கம். வெற்றி நமதே.